Hello viewers, welcome to Learn Computer Easy channel. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா control statements or decision making statements in C++. C++ல ஏற்கனவே looping statements பார்த்தோம். அதாவது ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டை கண்டினியூஸாக ஒரு certain number of times ரன் பண்ணுறதுக்கு looping statement யூஸ் பண்ணோம். இதுவே control statements அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கண்டிஷனில் ஒரு ஈவெண்ட் நடக்கணும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒரு ஈவெண்ட் நடக்கணும், அந்த கண்டிஷன் இல்லைன்னா வேறு ஒரு ஈவெண்ட் நடக்கணும் அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு சர்டன் கண்டிஷனில் ஒரு ஈவெண்ட் நடக்கணும், இந்த கண்டிஷனில் இந்த ஈவெண்ட் நடக்கணும் அப்படின்னா மட்டும் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். அதாவது மல்டிபிள் டைம்ஸ் அது வராது, ஒரே ஒரு தடவை அந்த ஈவெண்ட் நடக்கணும், அந்த பர்டிகுலர் கண்டிஷனில் மட்டும் அது நடக்கணும்னா நம்ம கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப், நெஸ்டட் இஃப் எல்ஸ், நெஸ்டட் இஃப் எல்ஸ், அண்ட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இது எல்லாம் தான் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு நாம் இஃப்பை பார்க்கலாம். இஃப்ங்கிறது என்னென்னா, இஃப்போட சின்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் வித்தின் கர்லி பிரேசஸில் சர்டன் ஈவெண்ட்ஸை, அதாவது சர்டன் ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்ஸை எழுதுவோம். அதாவது இஃப் கண்டிஷன்னு போடுறோம் இல்லையா, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ், அந்த கர்லி பிரேசஸ்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த கண்டிஷன் ட்ரூ இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த கர்லி பிரேசஸ் கீழே என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். இதுதான் இஃப்போட கேரக்டரிஸ்டிக். அது எப்படின்றத ப்ரோக்ராம் மூலமாக பார்க்கலாம். இப்போது கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸில், அதாவது இஃப்பில் என்ன ப்ரோக்ராம் நான் இப்போ எழுத போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1லேருந்து 10க்குள்ளே இருக்கிற இன்டீஜர்ஸில் ஈவன் நம்பர்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ணணும். அது எப்படி இஃப் கண்டிஷன் வச்சு நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். void main int I, ஐங்கிறது நம்பரு, அதாவது 1 to n வரைக்கும், 1 to 10 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை எடுத்து ஈவன் நம்பர் எழுதணும் இல்லையா, ஈவன் நம்பரை பிரிண்ட் பண்ணணும். அந்த நம்பர்ஸ் எதில் ஸ்டோர் பண்ணால் ஐயில் ஸ்டோர் பண்ணுவோம், அதனால தான் ஐ போட்டிருக்கேன். ஃபார் I equal to 1, I less than 10, I plus plus போட்டுட்டு if I modulo division by 2 is equal to 0, then cout I. இங்கே ஃபார் லூப்புக்கு முன்னாடி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். cout the even numbers are. இப்போது இந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா, ஃபஸ்ட்டு இன்ட் ஐன்னு கொடுத்துட்டேன்னா இது வந்து 1 to n நம்பர்ஸ், 1 to 10 நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த ஐ. cout the even numbers are. இந்த லூப் எதுக்குன்னா 1 to 10 வரைக்கும் அந்த நம்பரை எடுக்கிறதுக்கு, 1 to 10 வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணி எடுக்கணும் இல்லையா, அதுக்காக I is equal to 1 to 10 வரைக்கும் இந்த ஐ இன்க்ரிமெண்ட் ஆகிட்ருக்கும். இந்த ஐயை மாடுலோ டிவிஷன் பை 2 is equal to 0னா ஈவன் நம்பர்ஸ்னால் என்னது, 2ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். ஸோ ஐ மாடுலோ டிவிஷன் பை 2னா மாடுலோ டிவிஷனோட கேரக்டரிஸ்டிக் என்ன, ரிமைண்டர்ஸ். இந்த ஐ மாடுலோ டிவிஷன் பண்ணோன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து ரிமைண்டர் தான் வரும். இப்போது ஐயை மாடுலோ டிவிஷன் பை 2 கொடுத்தோன்னா நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வந்துன்னா அது ஈவன் நம்பர்.
ஸோ அந்த கண்டிஷன் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இஃப் I மாடோ டிவிஷன் பை 2 இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா ஐயை பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு தான் இஃப் I மாடோ டிவிஷன் பை 2 இஸ் ஈக்குவல் டு 0 தென் சி அவுட் I. மாடோ டிவிஷன் பை 2ன்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு அவுட்புட் 0ன்னு வந்ததுன்னா அந்த I வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும், அதாவது ஈவன் நம்பரை பிரிண்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா I ஈக்குவல் டு 1 மாடோ டிவிஷன் பை 2 1ன்னு வரும், 1 நாட் ஈக்குவல் டு 0. திருப்பி 2 இன்க்ரிமெண்ட் ஆகும், 2 இங்கே வரும், 2 மாடோ டிவிஷன் பை 2 இஸ் ஈக்குவல் டு 0, 2 மாடோ டிவிஷன் பை 2 0 ஈக்குவல் டு 0. ஸோ ஐயோட வேல்யூ 2, அதை இங்கே பிரிண்ட் பண்ணும், சி அவுட் I. திருப்பி வெளியில் போகும், ஃபார் லூப்புக்கு போகும். ஃபார் லூப்புக்கு போனோடனே I ஈக்குவல் டு 3 மாடோ டிவிஷன் I லெஸ் தேன் 10 I ப்ளஸ் ப்ளஸ் 3 மாடோ டிவிஷன் பை 2 இஸ் ஈக்குவல் டு 0ஆன்னு செக் பண்ணோம். 3 மாடோ டிவிஷன் பை 2 ஆன்சர் 1 நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ இல்லை. அப்போ வெளியில் வந்து திருப்பி லூப்புக்குள்ளே போகும். இப்படி தான் இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த கர்லி பிரேசஸ்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா அந்த இஃப் கண்டிஷனை ஸ்விட்ச் பண்ணிவிட்டு திருப்பி ஃபார் லூப்புக்குள்ளே வந்துடும். இப்படி தான் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். இஃப் கண்டிஷன் வெறும் இஃப் மட்டும் யூஸ் பண்ணோன்னா, இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா அந்த இஃபுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா அந்த இஃப் கண்டிஷன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பார்ட்டை விட்டுட்டு மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸை அது ரன் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிடும். இப்படி தான் இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆகும். அடுத்தது இஃப் நெஸ்டட் இஃப் எப்படி ஒர்க் ஆகுன்றதை பார்க்கலாம். நெஸ்டட் இஃப் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளே இன்னொரு இஃப் கண்டிஷன், ஃபஸ்ட் இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆனால் தான் அந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே இருக்கிற இந்த இஃபுக்குள்ளே இருக்கிற கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் இதுக்குள்ளே இருக்கிற இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆகும், செக் பண்ணும். அப்படி இல்லைன்னா செக் பண்ணாது. இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா இந்த ஹோல் இதுவுமே எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இதே மாடலோ ஈவன் நம்பரை பிரிண்ட் பண்ணுறத நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது. இப்போ வந்து இஃப் கண்டிஷன் வெறும் இஃப் யூஸ் பண்ணும்போது 1 to 10 நம்பர்ஸ் வந்து ஈவன் நம்பரை பிரிண்ட் பண்ணேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பர்டிகுலர் நம்பரை இன்புட்டாக கொடுத்து அந்த நம்பர் ஈவன் நம்பரா அப்படின்னு செக் பண்ணுறத நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாய்ட் மெயின் int n, cout, enter the number, cin n. இப்போது இந்த n இது enter the numberனு கொடுத்த உடனே நம்ம ஒரு நம்பர் கொடுத்தோடனே இந்த எண்ணில் ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த எண்ணை நான் எண்ணில் என்ன ஸ்டோர் ஆகுதோ அது ஈவன் நம்பராக செக் பண்ண போகிறோம். எப்படி செக் பண்ணணும்னா, நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இஃப் n கிரேட்டர் தென் 0, முதல்ல கொடுத்த நம்பர் 0க்கு மேலே இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இஃப் n மாடலோ டிவிஷன் பை 2 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டு cout the number is even அப்படின்னு கொடுக்கும். இப்படி தான் நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணோம். இந்த அவுட்டர் இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆனால் தான் இதுக்குள்ளே போகும். இதுக்குள்ளே போயிட்டு இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா இதை விட்டு வெளில வந்துடும். இப்போ இங்கேயே நம்மளுக்கு வந்து ஃபால்ஸுன்னு ஆயிடுச்சுன்னா இந்த இந்த பிரேசஸ்க்கு வந்துட்டு வெளியில் வந்துடும். நம்ம 0க்கு மேலே கொடுத்தா மட்டும்தான் இந்த இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. இப்படி தான் நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணணும். அடுத்தது இஃப் எல்ஸ்.
அடுத்தது if else பார்க்கலாம். if else எப்படி ஒர்க் ஆகும்னா, if ஒரு கண்டிஷன் கொடுப்போம், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா அந்த இஃப்குள்ளே இருக்கிற இஃப்குள்ளே இருக்கிற கர்லி பிரேசஸ்க்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா எல்ஸ் பார்ட்டில் இருக்கிறது ஒர்க் ஆகும். இது கண்டிஷன் ட்ரூவானா இது, இல்லைன்னா இது. அப்படி தான் இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். இதை எப்படி பார்க்கலாம், எப்படி ப்ரோக்ராமில் எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் இப்போ வந்து 2 நம்பர் கொடுத்து அதில் எது கிரேட்டர் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன். void main int a b cout enter the value of a cin a cout enter the value of b C in B. இப்போ 2 வேல்யூ வாங்கிட்டு இப்போ இது நான் எப்படி if else ஸ்டேட்மெண்ட் வச்சு எது கிரேட்டர்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if a greater than b then cout a is greater, else cout b is greater. Close the whole curly braces. சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் கர்லி பிரேசஸ் போடணும்னு அவசியமே கிடையாது. மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக கர்லி பிரேசஸ் போடணும். நான் இங்கே சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கிறதுனால கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுற அவசியம் தேவையில்லை. ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். அதுவே மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக கர்லி பிரேசஸ் போடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட் ஏபி 2 வேல்யூ வாங்குகிறேன், ஏவியும் பியும் வாங்குகிறேன். அதுக்கப்புறம் ஏ கிரேட்டர் தென் பியான்னு செக் பண்ணுறேன். இஃப் ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு போடும்போது ஏ கிரேட்டராக இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இஃப் பார்ட் ஒர்க் ஆகும். இஃப் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகும். இப்போ ஏல வந்து நான் 5, பியில் 4ன்னு கொடுக்குறேன்னு வைங்க. 5 greater than 4 அப்படின்னு செக் பண்ணும். ட்ரூ, அப்போது 5 is greaterன்னு பிரிண்ட் பண்ணும். இல்லை ஏ இஸ் கிரேட்டர்னு பிரிண்ட் பண்ணும். இப்போது ஏல 4 பியில் 5 கொடுத்தனா 4 greater than 5 செக் பண்ணும், ஃபால்ஸ். அப்போது எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகும். அப்போது பி இஸ் கிரேட்டர்னு பிரிண்ட் பண்ணும். இப்படி தான் இஃப் எல்ஸ் ஒர்க் ஆகும். அடுத்தது நெஸ்டட் இஃப் எல்ஸ். நெஸ்டட் இஃப் எல்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, மல்டிபிள் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வரும். ஒரு இஃப் எல்ஸ் ஒர்க் ஆகலை, ஒரு இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆகலைன்னா அடுத்த எல்ஸ் இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆகும். அது ஒர்க் ஆகலைன்னா அடுத்த கண்டிஷன் அப்படின்னு ஒவ்வொன்றா போயிட்டே இருக்கும். இப்போ ஏற்கனவே வந்து இஃப் எல்ஸில் 2 நம்பர் வச்சு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம். இப்போ 3 நம்பர் இருந்ததுன்னா அப்போது இஃப் எல்ஸில் நெஸ்டட் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணணும். எப்படி நெஸ்டட் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணி 3 நம்பரில் எது கிரேட்டர்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். void main int a, b, c cout enter the value of a, cin a cout enter the value of b,
C in B. C out, enter the value of C. C in C. இப்போ 3 வேல்யூ வாங்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணி 3 நம்பரில் எந்த நம்பர் கிரேட்டர் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண போகிறேன். எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறேன்னு பாருங்கள். இஃப் A greater than B and இந்த நான் இதுக்கு டபுள் ஆம்பரசன்ட் பேர், இதுக்கு இந்த ஆப்ரேட்டருக்கு பேர் ஆம்பரசன்ட். இந்த ஆம்பரசன்ட் யூஸ் பண்ணனா டபுள் ஆம்பரசன்ட் யூஸ் பண்ணால் ஆண்டுன்னு அர்த்தம். ஆண்டோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதாவது ட்ரூன்னு சொல்லும். 2 கண்டிஷனுமே இப்போ மோர் தேன் ஒன் கண்டிஷன் நம்ம கொடுக்குறோன்னா ஆண்ட் யூஸ் பண்ணலாம், ஆர் யூஸ் பண்ணலாம். இப்போது 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஹோல் கண்டிஷன் ட்ரூ ஆகும். அதுக்காக தான் ஆண்டு போடுறேன். A greater than B and A greater than C. இதுக்கு ஒரு parenthesis, இதுக்கு ஒரு parenthesis, ஹோல் parenthesis. parenthesisலாம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணணும். A greater than B and A greater than C இருந்ததுன்னா C out A is greater. அப்படி இல்லைன்னா else if B greater than C, C out B is greater. Else C out C is greater. கரெக்டாக பிரேசஸை க்ளோஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா A, B and C 3 வேல்யூ வாங்கிட்டேன். இப்போ இந்த 3 நம்பரில் எது கிரேட்டர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது ஃபஸ்ட்டு ஏவை செக் பண்ணுறோம். A கிரேட்டர் தென் பியா, A கிரேட்டர் தென் சியா இருந்ததுன்னா A வந்து B அண்ட் C ரெண்டுத்தை விட கிரேட்டராக இருந்தால் A இஸ் கிரேட்டர். அதுக்காக தான் A கிரேட்டர் தென் B அண்ட் A கிரேட்டர் தென் C இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா திருப்பி எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். இதுக்கான எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். இதுக்கு வந்த உடனே B கிரேட்டர் தென் சியான்னு செக் பண்ணோம். B கிரேட்டர் தென் C ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். இல்லைன்னா திருப்பி எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். எல்ஸ் பார்ட்டில் இது ரெண்டுமே ஃபால்ஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக C இஸ் கிரேட்டர்னு நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி நெஸ்டட் இஃப் எல்ஸ் வந்து நீங்கள் எத்தனை எல்சிஃப் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே 3 நம்பர் கொடுத்துருக்கிறதுனால 3 எல்சிஃப் யூஸ் பண்ணி 3 எல்சிஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவே வந்து நிறையா இருந்தால் நீங்கள் எத்தனை வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நாம் இந்த மாதிரி நெஸ்டட் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணும்போது அதிகமான கண்டிஷன்ஸ் நாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கர்லி பிரேசஸில் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். எங்கேயாவது ஒரு கர்லி பிரேசஸ் விட்டால் ஹோல் ப்ரோக்ராமும் நம்மளுக்கு கொலாப்ஸ் ஆகும். அதை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இந்த நெஸ்டட் இஃப் எல்ஸுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக மல்டிப்புள் நெஸ்டட் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணுறதுக்காகவே ஒரு ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்விட்ச் கேஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மல்டிப்புள் இஃப் எல்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸ்விட்ச் எப்படி ஒர்க் ஆகும்னா ஸ்விட்ச் கண்டிஷன் ஸ்விட்சுக்குள்ளே கண்டிஷன் பேராமீட்டர் ஒன்று இருக்கும்.
இந்த இடத்துல ஒரு பேராமீட்டர் கொடுப்போம். கர்லி பிரேசஸ்க்குள்ள கேஸ் அந்த பேராமீட்டர் கோலன் வச்சுட்டு இதுக்குள்ளே ஸ்டேட்மெண்ட் இருக்கும். எத்தனை நெஸ்டட் இஃப் எல்ஸ் வேணுமோ அத்தனை கேஸ் இருக்கும். இங்கே எத்தனை கண்டிஷன்ஸோ அத்தனை கண்டிஷன் வரும். இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது நடுவில் நம்ம ஒவ்வொரு கர்லி பிரேசஸ்க்கு நடுவில் ஒரு பிரேக் கொடுக்கணும். பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஏன் பிரேக் கொடுக்குறோன்னா, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா பிரேக் கொடுத்தோன்னா வெளியில் வந்துடும். ஃபால்ஸாக இருந்தாலும் பிரேக் கொடுத்து அடுத்த கண்டிஷனுக்கு வரும். பிரேக் எதுக்கு கொடுக்கணும்னா, இந்த கண்டிஷன்லேருந்து இந்த லூப்லேருந்து வெளியில் வர்றதுக்காக தான் பிரேக்கு. கண்டிப்பாக ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம பிரேக் கொடுக்கணும். பிரேக் கொடுக்கலன்னா அது உள்ளேயே சுற்றி சுற்றி வரும், ஸ்விட்சை விட்டு வெளில வராது. அதுக்காக தான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த ப்ரோக்ராமில் அந்த ஸ்விட்சை யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் எழுதுறதுன்றதை காமிக்கிறேன். void main int n. இப்போது இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு நம்பரை வாங்க போகிறேன். அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறத அந்த ப்ரோக்ராம் பிரிண்ட் பண்ணும். இப்போ வந்து நான் ஒரு த்ரீ நம்பர்ஸ் மட்டும் நான் பண்ண போகிறேன். அதுக்கு நான் 1 to 3 வரைக்கும் நம்பரை கொடுக்குற மாதிரி நான் ப்ரோக்ராம் எழுத போகிறேன். cout enter the value from 1 to 3 கொடுத்துட்டு cin n கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணோம், 1 to 3க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா n போய் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆனதும் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன். ஸ்விட்ச் கண்டிஷன் பேராமீட்டர் n கொடுத்துட்டு ஓப்பன் கர்லி பிரேசஸ் கேஸ் 1 இருந்ததுன்னா cout the number is 1 break case 2 cout the number is 2 break case 3 cout number is 3 break close switch curly braces and main curly braces. இப்போ என்ன ஆகுனா 1 to 3க்குள்ளே ஒரு நம்பர் கொடுத்தோன்னா இப்போது 1 கொடுத்துருக்கோமான்னு பார்ப்போம். கேஸ் 1ன்னு போகும். அதாவது 1 இப்போ நீங்கள் 1 to 3க்குள்ளே எந்த நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த கரஸ்பாண்டிங் கேஸ்க்குள்ளே போகும். ஸ்விட்சுக்குள்ளே அந்த நம்பர் இந்த எண்ணில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ 1ன்னு கொடுத்தீங்கன்னா கேஸ் 1 ஒர்க் ஆகும். 2ன்னு கொடுத்தீங்கன்னா கேஸ் 2 ஒர்க் ஆகும். 3ன்னு கொடுத்தீங்கன்னா கேஸ் 3 ஒர்க் ஆகும். இப்படி தான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். That's all about decision making or control statements in C++. இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருந்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லேர்ன் கம்ப்யூட்டர் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.